குரு ஜோதிடம் நேர்களே, உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராரஞ்சியின் கோடான கோடி வணக்கம். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு 2024 ஏப்ரல் 14 நடக்கக்கூடிய அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகிறது, அடுத்த 12 மாசத்துக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறதுங்கிறது பாக்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடித்த வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி ஒளி தத்துவம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடத்தி காட்டும் சம்பவங்களாக மாறுகிறது, எப்படி கர்மா உருவெடுக்கிறது அப்படிங்கிறது நம்ம துல்லியமாக நம்மளுடைய வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் ஏப்ரல் 14 2024 ஏப்ரல் 13 2025 வரைக்கும் அந்த தமிழ் புத்தாண்டு அந்த ஒரு ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பயிற்சி தான் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குருவுக்கு உண்டுங்க. மற்றபடி பாத்தீங்கன்னா மீதி ராகு கேது சனி எந்த பயிற்சியும் அடைய போகிறது இல்லை. குரு பகவான் மட்டும் மே 1 ரிஷபத்துக்கு இடம்பெறுகிறார். அது துலாம் ராசிக்கு என்ன வருகிறது என்று கேட்டால் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற அஷ்டமஸ்தானத்துக்கு இடம்பெறுகிறார். இப்படி ஒரு பயிற்சி, இப்படி ஒரு காலகட்டம், இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, அதாவது ராகு 6ஆம் இடத்தில், கேது 12ஆம் இடத்தில், சனி 5ஆம் இடத்தில் நீடித்து இருக்க போகிறார். இப்படி இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பில் இந்த மே 1 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கும் பெயர்ந்து துலாம் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை 5ஆம் பார்வையாகும், துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை நேர் பார்வையாகும், 7ஆம் பார்வையாகும், துலாம் ராசிக்கு 3ஆம் வீடு, அதாவது 4ஆம் வீடு, இடம் வீடு வண்டி வாகனம் தாயாரை குறிக்கக்கூடிய 4ஆம் வீட்டையை பாத்தீங்கன்னா 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெயர்ச்சி, இப்படி இருக்கப்பட்ட ஒரு கிரக அமைப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன ஒரு மாற்றத்தை, என்ன ஒரு பலனை கொடுக்குது என்று பார்த்தா, அதாவது தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸ்பான்ஷன், ஒரு அபிவிருத்தி, ஒரு அடுத்த லெவல் ஆஃப் படிநிலைக்குள்ள போகக்கூடிய அமைப்புக்காக சில கடன் பெறுதல், அதாவது பிறர்களுடைய பணத்தை பெற்று அபிவிருத்தி பெறுதல், கூட்டு தொழிலா பண்ணக்கூடிய அமைப்பு, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகளை ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட், மறைமுகமாக சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செய்யணும், அது மாதிரி உத்வேகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அருமையான ஒரு பயிற்சியாக, அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. ஏன்னா கேது 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குருவின் பார்வைப்படும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த வெளிநாடு தொடர்பு, பங்கு சந்தை, அது மாதிரி விஷயத்துக்குள்ள ஒரு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டுங்க. இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா ஒரு கட்டுக்கோப்புல இருந்த சில அமைப்புகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்பான்சிவா நம்ம கம்ஃபோர்ட் ஜோன்ல இருந்து வெளியில போய் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், வெளி மாநிலம் போகணுங்கிறவங்களுக்கு வெளி மாநிலம் போகக்கூடியது, டிரான்ஸ்பரே வரலையே அப்படிங்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பர் பெறுறது அப்படிங்கிற நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. வருமானம் பெருக போகிறது. 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்க போறார். உங்களோட வாக்குக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்க போகுது, ரெகக்னிஷன் வரப்போகுது, குடும்பத்துல கொஞ்சம் அமைதி இருக்க போகிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய விஷயம் எல்லா ஒரு வயதினருக்கும் துளாராசிக்காரருக்கு உண்டு. மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் படித்ததுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ், வேலை நிமித்தமாக வெளி மாநிலம் போறது, வெளிநாடு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா வேலை, அடிமை தொழில், எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை மாற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள், வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை பெற்று சிட்டிசன் பிஆர் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் நல்லா இருக்குங்க. ஒரு சுப விரயங்கள் செய்து ஒரு வீடு வாங்குறது, ஒரு கடன் வாங்கி ஒரு வீடு வாங்குறது, ஒரு டாப் அப் லோன் வாங்கி ஒரு மேல ஒரு 2 ரூம், ஒரு மேல ஒரு மாடி கட்டுறது, ஒரு ஸ்மால் காரை வித்து ஒரு எஸ்யூவிங்கிற ஒரு பெரிய கார் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு அபிவிருத்திக்காக ஒரு சுப செலவுகள், சுப முதலீடுகள் செய்யக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்புறம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்துல சில அக்கறைகளும், சில தேவைகளும், சில பிரச்சனைகளும் நீங்க தீர்க்கக்கூடிய தேவை இருக்க போகிறது. அது உங்களை எப்பவுமே பிஸியாகவும் கொஞ்சம் உத்வேகத்தோடரும்
உங்களை வைத்திருக்க போகிறது. அதே சமயத்துல 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பாத்தீங்கன்னா உடம்பு பிரச்சனைகள்லாம் ஓரளவு கண்ட்ரோல்ல இருந்து ஒரு நோய்த்தன்மை வளராமல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எப்பவுமே பாத்தீங்கன்னா சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு எதை பாக்குறாரோ, எந்த பாவத்தை பாக்குறாரோ அதுவும் வளர்ச்சி அடையும். ராகு கேது இருக்கிற இடத்தை குறைக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உடல் நோய்க்கு பெருகாமல் இருக்குது, ஒரு கட்டுக்கோள் இருக்கிறதுக்கு நல்ல விஷயங்கள். எதிரிகள் நடமாடம் குறையும், கடன்கள் அடக்கமாக இருக்கும், அதாவது கைமீறி போகாது, ஒரு சுப கடனாகவே இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு நீடிச்சு துலாம் ராசிக்காரர்களுக்கு 6ல இருக்கக்கூடிய ராகும் 12 கேதுவும் கொடுக்க போகிறார். ஒரு வெளிநாடுல, அதாவது ஒரு இதுவரைக்கும் நம்ம வந்து ஒரு கோயில் அது மாதிரி விஷயத்துக்குலாம் போகாம ஒரு பில்கிரிமேஜ் இல்லாத இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போகலாம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் போயிட்டு வர மாதிரியும், அதே மாதிரி ஸ்கூல்ல படிக்கிறவங்கள ஒரு ஹாஸ்டல்ல போய் படிச்சா கொஞ்சம் மேன்மை வருங்கிற மாதிரி ஹாஸ்டல்ல போறவங்களுக்கு, அது மாதிரி எல்லா வயதினருக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த பர்டிகுலர் 2024 தமிழ் புத்தாண்டு இருக்குதுங்க. இல்லத்தரசிகளுக்கு, அதாவது வீட்டை மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லுவவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றத்தையும், இந்த சம்மர் வெக்கேஷன்ல வந்து ஒரு அவங்களுக்கு பிடித்தமான ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஓய்வான ஒரு காலத்தை கழிச்சுட்டு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. பொதுவாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அஷ்டமத்துல குரு வந்துட்டாருன்னு எல்லாரும் கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அஷ்டமத்துல குரு வந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை பார்த்து, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விருச்சிக ராசியை பார்த்து, 4ஆம் இடத்தை பார்ப்பது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மறைமுகமாக நிறைய பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்குமே ஒழிய நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பொதுவாக பல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆண்டாக துலாம் ராசிக்காரர்களுக்கு 2024 தமிழ் புத்தாண்டு ஆண்டு கண்டிப்பாக இருக்குன்னு தெரிவிப்போம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.